அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த கண்ணியமிக்க நல்லடியார்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா நல்லா நலமோடு வளமோடு வாழ என்னுடைய துவா எப்போவுமே நான் பண்ணிகிட்ருப்பேன். என்னுடைய மூமின் முஸ்லீம்கள் எல்லாருக்காகவும், எல்லா சகோதர சகோதரிகளுக்காகவும் எப்போவும் நான் துவா இன்ஷால்லா பண்ணிகிட்டே இருப்பேன். ஆமீன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, நோன்பு என்றால் என்ன, யார் யார் மீது கடமை, அதை பற்றி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நோன்பு என்பது அல்லாஹ் தாலாக்கு மட்டும் உண்ணாமலும் பருகாமலும் இன்னும் சில தீமையான விஷயங்களை செய்யாமலும் இருக்கிறதுக்கு தான் நோன்பு என்பதற்கு பெயர். இந்த பர்க்கத் பொருந்திய நோன்பை அல்லாஹ் தாலா ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு மூமின்கள் மீதும் கட்டாய கடமையாக்கியுள்ளான். அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில், நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் குறிப்பிட்ட நாட்களில் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு அத்தியாயத்தில் இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும், நேர்வழியை தெளிவாக கூறும், பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும். உங்களில் அம்மாதத்தை அடைபவர் அதில் நோன்பு நோற்கட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த குர்ஆன் ஆயத்தின் மூலமாக நமக்கு தெரிகிறது. இவ்வளவு சிறப்பும் கண்ணியமும் மிக்க இந்த நோன்பை நம்ம எந்த ஒரு காரணமும் இன்றி விடுவது கூடாது. கண்டிப்பான முறையில் அல்லாஹ்வுக்காக பொருத்தமான நிலையிலோ இந்த நோன்பை நோற்க மூமின்கள் சமுதாயத்தினர் ஒவ்வொருவர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவனாக. ஆமீன். அல்லாஹ்வுக்கு நன்றி. புனித ரம்ஜான் மாதம் வரவேற்போம். அல்ஹம்துலில்லாஹ், ரம்ஜான் மாதம் அடைந்து விட்டோம். இந்த நோன்பு தந்ததுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துலில் வாழ்வோம். இம்மையிலும் மறுமையில் வெற்றி பெறுவோம். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.